வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோவில் சி லாங்குவேஜ் பற்றின சீரியலில் சார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கடைசியாக பார்த்த வீடியோவில் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதோட கண்டினியூட்டியாக வந்து இன்றைக்கி வந்து சார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் HTML மற்றும் சி வீடியோஸ் வந்து கன்டினியூஸாக போய்கிட்டு இருந்துச்சு. சில ரீசன்ஸ்க்காக வந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ணாமல் வச்சுருந்தோம். ஃப்ரம் டுடே இது வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து சி மற்றும் HTML வீடியோஸ் வந்து ஒரே அடுத்தடுத்த நாளில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நம்ம இப்போ வந்து சி லாங்குவேஜில் சார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ சார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இன்டிஜர் ஏ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து ஏ ஈக்குவல் டு 10 சொல்லி அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த 10ஓட 5 வந்து ஆட் பண்ணும், அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 5, அதாவது ஏயோட வேல்யூலே 5 ஆட் பண்ணி ஏலே ஸ்டோர் பண்ணுறோம். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ பிளஸ் a plus equal to 5 இப்படி ஷார்ட்டாக எழுதலாம். அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை 5 ஆட் பண்ணி அதுலேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கு a equal to a plus 5 அப்படின்னு எழுத போல a plus equal to 5 எழுதலாம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. இந்த மாதிரி எழுதுறது தான் ஷார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. நான் இதை சொல்லணும் அப்படின்னா இப்போ a equal to 5, a equal to 5, அதாவது இப்போ ஏயோட வேல்யூல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஏயோட வேல்யூல வந்து 15 இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து a மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதினோம்னா ஏயோட வேல்யூல 5 சப்ட்ராக்ட் பண்ணி ஏலேயே ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த ஏல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏல வந்து 10 இருக்கும். அதாவது a equal to a மைனஸ் 5 அப்படின்றத ஷார்ட்டா வந்து a மைனஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது a மல்டிப்ளை ஈக்குவல் டு 5, அதாவது ஏயோட வேல்யூல 5ஆல மல்டிப்ளை பண்ணி அதுலேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 10 இருக்கு. இப்போ அதுலேயே 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 50 வந்து இப்போ ஏல இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏல வந்து 50 இருக்கும். ஏல 50 இருக்கும். ஓகே, இதே மாதிரி டிவைடடும் பண்ணலாம். அதாவது ஏ டிவைடட் ஈக்குவல் டு 5, ஏ divided equal to a divided equal to 5. இப்போ என்ன ஆகும்னா ஏல வந்து 10 இருக்கும், அதாவது ஏல 50 இருந்துச்சுல, அதை 10 5ஆல டிவைட் பண்ணி அதிலே வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு வந்து இருக்கும். ஓகே, இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அதாவது a வந்து 10ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் கால்குலேட் பண்றது. இப்போ a பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறேன். இப்போ ஏல வந்து 10 இருக்கு, அதை வந்து 3ஆல வந்து டிவைட் பண்றோம். 3ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் கால்குலேட் பண்ணோம்னா 1 வரும். இப்போ ஏல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஃபைனலா வந்து a ஈக்குவல் டு 1 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஏயோட வேல்யூ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். printfல a is equal to percentage d comma a. ஃபைனலா ஏயோட வேல்யூ வந்து 1 இருக்கும். கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன், ஏயோட வேல்யூ வந்து 1. ஓகே, இதுதான் வந்து ஷார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு நம்பர்ல சம்திங் ஆட் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆடோ சப்ட்ராக்ஷன் ஏதோ பண்ணி அதே நம்பர் அதே வேரியபிள் ஒரு வேரியபிள்ல
சம்திங் சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ ஆடிஷனோ ஏதோ பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட்கட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அந்த ஷார்ட்கட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட கால்குலேஷன்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். முத்து கார்த்திகேயன், மதுரை.